ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலில நீங்களும் ஒருத்தராகணுமா? அப்போ உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா, பஜ்ஜி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில நல்லா சலிச்சு எடுத்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கடல மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி மாவு நான் எடுக்கல இன்னைக்கு. அதான் ரெடிமேட் மிக்ஸ் இருக்கும்ல, அது சேர்க்கல. நான் எப்பவுமே இந்த மாரி கடல மாவு தான் பஜ்ஜி செய்வேன். ரெடிமேட் மிக்ஸ் வாங்க மாட்டேன். ஏன்னா, அதில டேஸ்ட்டுக்காக நெறைய பொருட்கள் ஆட் பண்ணுவாங்க அதனால. இப்போ இந்த மாவுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்லயே நான் இடிச்சு வறுத்து வச்ச மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதுவும் வீட்லயே அரைச்ச மஞ்சள் தூள் தான். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்றேன். இதுவும் நம்ம வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் தான். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கெட்டி பெருங்காயம் ஆட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பஜ்ஜி செய்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி சுடு தண்ணீல அந்த கெட்டி பெருங்காயத்த ஊற போட்டீங்கன்னா, நல்லா வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. கை வச்சோ இல்ல விக்ஸ் வச்சு அந்த விஸ்க் இருக்குல்ல, அந்த விஸ்க் வச்சோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத வந்து லம்ப்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம வந்து லம்ப்ஸ் வராம இருக்கணும்னு சொன்னா, நீங்க வந்து நல்லா சலிச்சு எடுத்தா மட்டும் தான் லம்ப்ஸ் எதுவுமே வராது நமக்கு. சலிக்காம அப்படியே நீங்க சேர்த்துட்டீங்கன்னா, லம்ப்ஸ் வந்துரும். அதாவது கெட்டி கெட்டியா நமக்கு இருக்கும். அது வந்து கரையிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால நல்லா சலிச்சு எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு அந்த லம்ப்ஸ் எதுவுமே கட்டிகள் எதுவுமே வராது நமக்கு. இப்ப பாருங்க நல்லா கரைச்சு எடுத்தாச்சு. நம்ம கடையில வாங்கக்கூடிய மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர்ல இருக்கும். அது கலர் பொடி எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு கலர்ஷா சோடா உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. இந்த சோடா உப்புக்கு பதிலா தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா செக் பண்ணுது அப்டின்னா, நம்ம ஒரு விரல வந்து இந்த மாதிரி மாவுல முக்கி பார்க்கும்போது, விரல் தெரியாத அளவுக்கு மாவு வந்து நல்லா கோட்டா இருக்கணும். அதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி நமக்கு. இப்போ நான் வந்து மிளகா பஜ்ஜி தான் பண்ண போறேன். அந்த மிளகா பஜ்ஜிக்கு மிளகா எடுத்துக்கிறேன். இந்த 7 மிளகாவும் பார்த்தீங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட ரூ. 250 இந்த மிளகா. நம்ம ஊர்ல இது என்ன விலை இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய மிளகாவாவே இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு மிளகாவ 3 பீஸா வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்து நீளமா இருக்கு மிளகா எல்லாமே. இப்ப இத முழு மிளகாவா போட்டோம்ன்னு சொன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதனால வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்புல எண்ணெய வச்சிரலாம். எண்ணெய் காயட்டும் நல்லா. காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சோடா உப்பு இந்த மாரிலாம் சேர்க்கும்போது பஜ்ஜி நல்லா உப்பி வரும். பட் அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்ல. அதனால நம்ம அரிசி மாவு சேர்த்தோம்ன்னு சொன்னா, அந்த நல்லா பொவ்வியும் வரும், நல்லாவும் இருக்கும். இப்ப மாவு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பஜ்ஜிக்கு மாவுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகா முக்கி முக்கி போட்டுறலாம். இங்க பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும். அடிக்கடி மழை பெஞ்சுட்டே இருக்கும். என் பொண்ணு வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா மழை தூறல் போடும்போது, "மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரின்னு சொல்லிட்டு ஸ்பைஸா அதாவது இந்தியன் ஸ்டோர் ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. 7 மிளகாவும் கிட்டத்தட்ட ரூ. 200 மேலன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் வந்து பொறுமையா தான் எடுக்கணும். ஏன்னா, மிளகா வந்து உள்ள இருக்கிறதுனால, அது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வேகல அப்படின்னு சொன்னா ரொம்ப காரமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயி வந்திருக்கு. நமக்கு மிளகா வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் உள்ள. அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குன உடனே நம்ம வந்து பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்ப அடுத்தது இருக்கிறத நம்ம போட்டு எடுத்துடலாம். நான் வந்து என் சின்ன பொண்ணு வந்து காரமா இருக்கும்னு சொல்லி சாப்பிட மாட்டான்னு, அவளுக்காக நான் 2, 3 அப்பளத்துல வந்து பஜ்ஜி போட்டேன். அந்த அப்பள பஜ்ஜி பார்த்தீங்கன்னா, நல்லா பொவ்வி வந்திருந்து நம்ம அதுக்கு பவ்வி வரதுக்காக வந்து சோடா உப்பு தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. சோடா உப்பு குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்காதீங்க. மோஸ்ட்லி எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அது வந்து டேஸ்ட் எதுவும் குடுக்க போறது கிடையாது. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு பவ்வி வந்திருக்குன்னு. அப்பள பஜ்ஜி ஒண்ணு முழுசா போட்டேன். எப்படி பவ்வி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இது மாரி தான் ரொம்ப வந்து நம்ம வீட்லயே வந்து மசாலா எல்லாமே நம்ம சேர்த்து ஃப்ரெஷ்ஷா செய்யும்போது, அதோட டேஸ்ட்டும் நல்லாருக்கும். அது ஹெல்த்தியான ரெசிபியாவும் கண்டிப்பா இருக்கும். நம்ம ரெடிமேட் மாவு வாங்காம இந்த மாரி வீட்ல செய்யும்போது, அது வந்து நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹைஜீனிக்கா இருக்கும். எப்படி அவங்க பண்றாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளே பண்ணிட்டோம்னு சொன்னா, ரொம்ப நல்லாருக்கும்.
சுட சுட சுக்கு காஃபி போட்டோ, இல்ல காஃபி, சுட சுட டீ இதுக்கெல்லாம் வந்து மழை நல்லா ஜோன்னு பெஞ்சுட்ருக்கும்போது, இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம்ன்னு சொன்னா, அது அப்படியோ நல்லாருக்கும். அத வந்து என் பொண்ணு வந்து டிவில தான் பார்த்தாளா என்னன்னு தெரியல. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா மழை பெய்யும்போது. அதனால சரி அவ கேட்டுட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம இங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து மிளகா பஜ்ஜி செஞ்சிருக்கோம். அப்பள பஜ்ஜி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. மிளகா பஜ்ஜியும் உள்ள எல்லாமே நல்லா மிளகா எல்லாமே வெந்துட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சோடா உப்பு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. தேங்க் யூ.